ஒரு சகோதரர் டெல்லியில் ஒரு குருவானவர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கிறார். அப்போது ஒரு மனிதர் வந்து அந்த ஃபாதரை தொடுறார். குருவானவர், இளம் குருவானவர் பின்னால் தோளில் தட்டி அந்த ஃபாதர் திரும்பி பார்க்கும்போது, இன்றைக்கி செத்தா எங்கே போவான்னு கேட்டு ஓடி போயிட்டார். உண்மையாக நடந்த சம்பவம் இது. என்ன கேட்டார்? இன்றைக்கி செத்தா எங்கே போவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓடி போயிட்டார். அந்த ஃபாதர் வந்து உண்மையிலே அவ்வளோ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழலை. அது வரைக்கும் ஒரு சீரியஸான ஒரு துறவற பணியில் இல்லை. குருவாக போனார், ஆனால் ஒரு ஏதோ அவர் நல்ல ஒரு உண்மையான ஒரு துறவியாக இல்லை. அந்த கேட்டு போனோன்னா அவருக்கு பயங்கர குழப்பம். இந்த ஆள் எதுக்கு என்னை இப்படி கேட்டான்? இவன் யார்? பக்கத்தில் எவ்வளோ பேர் நின்னாங்க, என்னை மட்டும் தொட்டு ஏன் கேட்டான்? இந்த மாதிரி அவருக்கு யோசிச்சு பயங்கரமாக யோசிக்கிறார். தூக்கம் வரல. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 2 வருடமாக அந்த ஃபாதரால் தூங்க முடியல. 2 வருஷம் கழித்து ஒரு இடத்துல அந்த ஆளை பார்த்துறாரு. ஃபாதர் பார்த்தோன்னே கையை பிடிச்சிக்கிறார். ஏய், நீ தானே எனக்கு 2 வருஷங்கள் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு. அவன் மாட்டினோன்னே ஒன்றும் இல்லை, ஆமாம் ஃபாதர் நான் தான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன் என்னை பார்த்து? அவன் அடுத்த கேள்வி என்னமா கேட்டான்? இப்போ செத்தா எங்கே போவீங்க ஃபாதர்ன்னு. மறுபடியும் அதே கேள்வி கேட்குறான். ஃபாதர் சொன்ன, இப்போ செத்தா நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், நான் அன்றைக்கி செத்தா நரகத்துக்கு போயிருப்பேன், அதுக்கு தான் உங்களை கேட்டேன். அப்புறம் ஃபாதர் நிறுத்தி, எதுக்கு என்ன பார்த்து கேட்டேன்? எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க, எதற்கு என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்டேன்? அப்போ அந்த சகோதரர் சொன்ன விஷயம் இதுதான். இவர் இரவெல்லாம் கண் விடுத்து ஜெபிப்பார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நாளைக்கு நான் யார்கிட்ட போய் நற்செய்தி அறிவிக்கணும்? நைட்டு ஃபுல்லாக ஜெபிச்சு கடைசியில் விடிய காலத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிற இடத்துக்கு இவர் கிளம்பி போவார். போகும்போது திடீர்னு ஹோலி ஸ்பிரிட்னா சொல்லுவார், இவர்கிட்ட போய் கிளம்பி ஒரு ஆளை கை காமிப்பார். அந்த ஆளை தொட்டு இன்றைக்கி செத்த எங்கே போகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓடி போயிடுவார். இதுதான் அவருடைய ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. சூப்பராக இல்லையா? நம்ம தியானம் நடத்தலாம், என்னென்னமோ பண்ணலாம், ஜூமில் மீட்டிங் நடத்தலாம். டெய்லி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 365 ஆத்மா ரட்சிக்கப்பட்டது அவர் மூலியமாக. நம்மளால் சொல்ல முடியுமா நான் 360 ஆத்மா ஒரு வருடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் இப்படி தான் ஊழியன்னு கிடையாது, மைக் பிடிச்சி பேசினா தான் ஊழியன்னு கிடையாது. ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும். அந்த தாகம் இருந்தால் கடவுள் நம்மை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துவார். ஒரு ஆத்ம தாகம் கூட்டம் நடக்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது நமக்கும் பங்கு உண்டு.